Hello students, welcome to Soul of Medico 12th State Board Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு 12th சாப்டரான கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இது உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டகரியில் வரக்கூடிய சாப்டர் தான். இன்றைக்கி இந்த சாப்டருடைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு படி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. யாருமே நம்ம வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்க்குறதே இல்லை. அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நேற்று போட்ட வீடியோவில் நான் கடைசியில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டவுட் இருந்துச்சுன்னா டவுட் கேட்டுட்டு, டவுட் இல்லைன்னா வெறும் சும்மா ப்ளூ கலரில் ஒரு ஹார்ட்டை மட்டும் கமெண்டில் தட்டிட்டு போங்க, நீங்கள் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து எனக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு நம்ம வீடியோ ஒருத்தர் கூட ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு. இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட முடியும்? அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாம் கொஸ்டின்ஸை ஃபைனலைஸ் பண்ணணும், அதுக்கே 4 to 5 ஹவர்ஸ் மேலே ஆயிரும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூட விட்டுருங்களேன், ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிடுவேன். கெமிஸ்ட்ரியுமே 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸில் முடிச்சிடுவேன். பட் ஃபிசிக்ஸ்லாம் நான் கொஸ்டினை ஃபைனலைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயத்த உங்களுக்காக நான் பண்ணுறேன். எனக்காக நீங்கள் அந்த போகிற வீடியோவை கூட ஃபுல்லாக பார்க்கல அப்படிங்கும் போது, ஆனால் எங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு பெனிஃபிட் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா எந்த விதத்தில் நியாயப்படுது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோவாச்சும் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட்ஸை விட லைக்ஸ் கம்மியாக இருக்குங்க. எப்படிங்க இது சாத்தியம்? யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறதுக்கு என்னங்க? லைக் பண்ணிடுங்க. அவ்வளோ சொல்ல முடியாது என்னால். என்ன பண்ண சொல்கிறீங்க நீ மட்டும்? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். இதில் இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் இந்த லெசன் பொறுத்தளவு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு செப்பரேட்டாக பிரிக்க முடியாது. ஏன்னா 2 மார்க்ஸில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மேபி அது 50% சான்ஸ் அது ரீமார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் 3 மார்க்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 50% of the chance they can ask it the same question in the 2 marks. ஸோ என்னால் அதை பர்ஃபெக்டாக 100% ஷூர் பண்ண முடியாது. ஒரு சில கொஸ்டின் பண்ண முடியும், பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்னால் ஷூரிட்டியாக சொல்ல முடியாது இது 2 மார்க்ஸ் தான், இது 3 மார்க்ஸ் தான் அப்படின்னு. ஸோ அதனால் பொதுவாக 2 and 3 மார்க்ஸ்னு கொடுத்துட்டேன். இதுலேயுமே இப்போது இதெல்லாம் ஒன்றோடது. அடுத்து இது ஆசிட் ஹாலைட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இது ஆசிட் அன்ஹைட்ரஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இது எஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்ட்டாக பிரித்து தான் கொடுத்துருக்கேன். இது ஆசிட் அமைட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அப்புறம் இது ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இதில் தியரி கொஸ்டின்ஸ் தியரிங்கிற பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக என்னது ரியாக்ஷன் கொஸ்டின்ஸு. அப்போ தியரி கொஸ்டின்ஸே இல்லையா அப்படின்னா அதுதான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு தியரி கொஸ்டின்ஸு நான் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். தியரி டைப் கொஸ்டின்ஸுன்னு நான் என்னோடய சைடில் பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் உங்கள் சைட்லேருந்து எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இந்த பிடிஎஃப் கேட்டிருந்தவங்க ஒரு பையன், அதே வீடியோவில் நான் அதே வீடியோ சொல்லிட்டேன் நான், அதுக்கான ரீசன். பட் கடைசி வரைக்கும் பார்க்கல, ஃபஸ்ட்லேயே தேவையான போது எடுத்துக்கிட்டு பிடிஎஃப் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் கேன் ஐ டூ? நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவோட இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய வீடியோஸ் முடியும் போது நீ பர்ஃபெக்டாக அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரொஃபஷனலாக இறங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ நீங்கள் பிடிஎஃப் இல்லாமல் எடுக்கிறது. ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எடுத்தாச்சா? சரி, அப்படியே ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துட்டீங்களா? இதை ஃபஸ்ட்டு பேஜு, இது செகண்டு பேஜு, அண்ட் இது தேர்டு பேஜு. எடுத்தாச்சா? சரி, இனியோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய வேலை இருக்காது. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃபார்மேட் ப்ரொஃபஷ்னலாக பிடிஎஃப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறோம். என் சைட்லேருந்து ஒவ்வொன்றையும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் அப்படின்ற ஒன்று தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுவே துளி கூட பர்ஃபெக்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும், சரியா? இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கிறத பர்ஃபெக்டாக படிங்க. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றத பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதுன்ற மாதிரியோ இல்லை மழப்பானம் பண்ணுறதோ கிடையாது. எப்படி வருதுங்கிற மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 5 மார்க்ஸில் சில டைம் அவன்
ரியாக்டண்ட்டை மாற்றி கொடுத்துருவான். ஸோ அப்போ உங்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணுமே தெரியாது. அண்ட் ஒரு சில டைம் வந்து சேம் நேச்சரோடைய கேட்டலிஸ்ட்டை வந்து வேறு என்ன கேட்டலிஸ்ட் கொடுத்துருப்பான் வித் சேம் நேச்சர். அப்போ வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கேட்டலிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு படிங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஃபிசிக்ஸுக்கு போட்ட மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் டைப் பண்ணுங்கள். நான் அடுத்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கொஸ்டின் ஃபைனலைஸ் பண்ணி டைப் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 6 to 7 hours ஆச்சு கொஸ்டின்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி டைப் பண்ணி அதை வைக்கிறதுக்கு. 6 to 7 hours அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. பாருங்கள். அப்புறம் வந்து நாளைக்கு ஃபிசிக்ஸ் கொண்டு வரேன். நாளையிலேருந்து PDF வந்துடும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோல் ஆஃப் மெடிக்கோ 12th ஸ்டேட் போர்ட் தமிழ்.